வார்த்தை சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்த அந்த சின்ன ஒரு அன்பின் நிமித்தம் அவருக்கு எனக்கு செய்ய விரோதமாய் பேசின அந்த தீங்கை விட்டு திரும்பினால் திரும்ப நினைச்சோம், திரும்பினோம். கர்த்தர் இன்னைக்கு எவ்வளவு அவருக்கு பிள்ளைகளாய், சொந்த பிள்ளையாய், சொந்த மகனாய் குடும்பமாய் எங்களை குடும்பமாக நேசித்து குறைகளெல்லாம் நிறைவாக்கி ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அல்லேலூயா பிடுங்குவேன் இடிப்பேன் என்று சொன்ன மாத்திரத்திலே எல்லாவற்றையும் மாற்றி எவ்வளவு பாசமாய் அன்பாய் கிருபையாய் எங்களை நடத்துகிறார் பாருங்கள். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. வைராக்கியம் கொள்ளுகிற தேவன் அல்ல. நீ நன்மை செய்தால், நீ மனம் திரும்பினால் நிச்சயமா அவர் செய்ய தீங்கையும் மாற்றி நன்மை கண்டிப்பா செய்வார். என்ன பாருங்க, அதே எரேமியா 18:9 கட்டுவேன் நாட்டுவேன் என்று நான் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. சிலவங்க ஆரம்பத்தில் நல்ல ஒழுக்கமாய் பரிசுத்தமாய் உண்மையாய் கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. காலப்போக்கிலே நாள் போக்கிலே அவர்கள் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை விட்டு, கட்டளையை விட்டு, ஆண்டவருடைய கற்பனையை விட்டு பின்மாறி போனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் சொன்னாலும் நீ பாவம் செய்தாய், மறுபடியும் தடுமாறி பாவம் செய்தால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அல்லேலூயா. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு, அந்த எரேமியா 18:10 பாருங்க, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அவர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, 2 நாளாகவும் 15:2 வேதம் சொல்லுகிறது, நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னை விட்டு விட்டால் நான் உன்னை விட்டுவிடு. இதுதாங்க உண்மை உள்ள தேவன். நம்ம ஏன் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமே? பரிசுத்த தேவன் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறார். அவரிடத்தில் ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? அவர் நம்மை போல உலகத்திலே வாழ்ந்து காட்டினவர். பூமியிலே வாழ்ந்து ஒரு ஏழை தச்சன் வீட்டிலே இளையாக பிறந்து வாழ்ந்து மாமிசமாக வாழ்ந்து காண்பித்தவர். ஏன் நமக்கு வாழ முடியாது? நிச்சயமா முடியும் பிரியமானவர்களே. அதான் கிறிஸ்துவின் அன்பு, உண்மை உள்ள தேவனுடைய வார்த்தைகள். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்க செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை மண் போல் நிலைப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் நான் செய்வேன், இஸ்ரவேலுக்கு நான் செய்வேன் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கும். நெருக்கம், வாழ்க்கையிலே நெருக்கம், இன்னல், இடைஞ்சல், பாடு, கஷ்டம், பலவீனம், வியாதி, மாறாவின் கசப்பு, இப்படியெல்லாம் இருக்கிற அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்க செய்வேன். சத்துரு கொண்டு வரக்கூடிய இடைஞ்சல், இன்னல், வெறுமை, இயலாமை, வியாதி, துன்பம், பிசாசு, மனித கொலை பாதகன் மனுஷர் வாழ்க்கையிலே அவன் சந்தோஷமாய் இருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான்.
அப்படியாய்ப்பட்ட பிசாசு கொண்டு வரக்கூடிய சிறையிருப்புகளெல்லாம் கர்த்தர் இரக்கமாய் மாற்றி கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தை. எரேமியா 30:19, அவைகளில் இருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவைகளில் இருந்து சந்தோஷம், அல்லேலூயா, சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் மகிழ்ச்சியும் கர்த்தருக்குள் பிலிப்பியர் 4:4 சொன்னது போல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு அனுபவத்தில். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கும் ஒரு 17 வயசு வாலிப மகனை பறி கொடுத்தாலும் அவன் பரலோக ராஜ்யத்திலே தேவ சமூகத்திலே இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு நம்மளும் நம்முடைய பூலோக ஓட்டம் முடிந்து கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற நம்பிக்கையின் தந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சகல வாய்ப்புகளையும் நன்மைகளையும் சமாதான தேவைகளையும் தந்து பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து, அல்லேலூயா, சோத்திரம். உண்மையிலே நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். எங்களை அறிந்தவர்களுக்கு தெரியும், விசாரித்து பாருங்கள். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடத்தி வருகிறார். பலவீனமாய் நான் ரட்சிக்கப்படும் போது சரீரமெல்லாம் பலவீனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்து அவருடைய அன்பை சொல்ல முயற்சி எடுத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி, ஒரு நன்மையும். உலகத்திலே மனுஷன் வர பலவீனப்படுவான், இது இயற்கை. இந்த முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற கிருபையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து சாட்சியாக வைத்திருக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர். இன்னும் பாருங்க, அந்த எரேமியா 30:20 அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா. மகன் இழந்து அநேக கஷ்டங்கள் பரியாசங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே பரியாசக்காரர்கள் என்ன பாவம் செய்தானோ, பிள்ளையற்ற கொள்ளியற்றவனாக இருக்கிறான் அப்படியெல்லாம் சொல்லி பரியாசம் பண்ணினாலும், அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தருக்குள் திடப்பட்ட வைத்திருக்கிறார், நாட்டப்பட வைத்திருக்கிறார். அவருடைய அன்புக்குள் தேவ ஐக்கியத்துக்குள் களி கூற செய்திருக்கிறார். சுவிசேஷ அறிவிக்கவும் கர்த்தர் செய்த நன்மைகளை வேத வசனத்தோடு சாட்சியோடு எடுத்து சொல்லவும் என்ன ஒரு சந்தோஷம், பரவசம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். பாவி என்று பார்க்கல, பாவி என்று புறம்பே தள்ளல. அன்பானவர்களை, தயவு செய்து ஜீவன் உள்ள தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். இன்னும் பாருங்க, எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மேன்மையான உயர்வான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு ஆவி. அல்லேலூயா, சோதரா. அதான் பரிசுத்த ஆவியானுடைய ஹோலி ஸ்பிரிட். மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர். அவர் நேசிக்கிறவர்களை, அவரை தேடுகிற, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை, உண்மையாய் அவரிடத்தில் அன்பு வைத்து ஆண்டவருக்கு பயந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தேவ அவருடைய ஆவி, அவருடைய ஹோலி ஸ்பிரிட், அவருடைய ஆவியையே தருவேன் என்று. பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆவியை குறித்து சொல்ல போனால் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உலகம் எங்கும் சாட்சியாக. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக பலவீனம், வியாதிப்பட்டு துன்பப்பட்டு நெருக்கத்தில் பலவீனப்பட்டு இருந்த என்னை அந்த பரிசுத்த ஆவியானவர் முங்கி ஞானஸ்நானம் எடுத்த மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியை தந்து இன்னைக்கு எவ்வளவு பரவசப்படுத்தி வைத்திருக்கிறார்.
ஆவிலே பெலன். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை. குமார் பரிசுத்த ஆவியானவரே விடுதலை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல வியாதிகளையும் அகற்றி இருக்கிறார், கிருபை அளித்திருக்கிறார், நன்மை செய்ய திராணி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகவருக்கு சுவிசேஷ அறிவிக்கவும், ஓடி ஓடி மகிமைப்படுத்தவும், முதிர் வயதிலும் கனி கொடுக்கவும் திடமும் பெலமும் கிருபையும் பாதுகாப்பும் அன்பும் அருளி இருக்கிறார். அல்லேலூயா. இனி பாருங்க, எசேக்கியேல் 37:26, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கு ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. முதல் சொன்னார், என் ஆவியை அவர்களுக்குள் இருதயத்துக்குள் வைப்பேன் என்று சொன்னார். இதிலே சொல்லுகிறார், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எவ்வளவுதான் பொருள், செல்வாக்கு, ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே சமாதானம் இல்லை என்றால் அவனால் ஒன்று லக்ஸரியா செயல்படவே முடியாது. சமாதானம் என்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவராகிய கிறிஸ்துவும் கூட மனுஷர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லுவார். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சீசர்களை சந்திக்கும் போது சீசருடைய இல்லத்திலே பூட்டிய வீட்டுக்குள் அவர் பிரவேசிக்கும் போது சொல்லுகிற வார்த்தை எல்லாமே உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அவர்களோடு சமாதான உடன்படிக்கை. சமாதானம் எப்படி வரும்? ஒரு மனுஷருடைய வாழ்க்கையிலே எல்லாமே கரெக்டா, எல்லாமே பர்ஃபெக்டா, எல்லாமே ஒரு நன்மையும் குறைவில்லாமல் பரிபூரணமாய் இருந்தால்தான் சமாதானம் என்பது அர்த்தம். முழு சமாதானம் என்பதற்கு வார்த்தை முழுமை பெறும். அப்படி என்றால் உலகத்திலே நடக்கிற தேவைப்படுகிற தேவையாயிருக்கிற எல்லா நன்மைகளையும் சம்பூரணமாக திருப்தியாக ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி சமாதான உடன்படிக்கை நான் உங்களுக்கு செய்வேன். கர்த்தரை அண்டி இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அன்பானவர்களே, இதில் என்ன மனுஷனுக்கு இன்னைக்கு மனுஷன் இப்படியாய்ப்பட்ட அன்பு காட்டுகிற, அரவணைத்துக் கொள்கிற, தேவைகளை சந்திக்கிற, குறைகளை நீக்குகிற, பலவீனத்தை மாற்றி சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருந்தும் உலகத்தாரில் எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறோம்? எனக்கு அன்பானவர்களே, மனுஷர்களுடைய தன்னுடைய சுய புத்திலே சாய்ந்து சுய சிந்தனையினாலே அநேகவர் இன்னைக்கு அறியாமையினாலே சங்காரமாகி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இதை வார்த்தையை யார் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு திடப்படுவீங்களா? இன்னும் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி முடித்து உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறேன். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, செப்பனியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின ஒருவேளை மனுஷர்களால் பக்கத்து வீடு, தொழில் பார்க்குற இடம், வேலை பார்க்குற ஸ்தலம், நாலா பக்கம் நெருக்கும். அன்பானவர்களே, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சிறுமைப்படுத்தின உண்மையிலே பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நல்லா இருந்தது போல வாழ்ந்தோம். திடீரென்று மகன் மரித்ததினால மிகுந்த அவமானத்துக்கு உட்பட்டு பரியாசக்காரர்கள் நாலா பக்கமும்
மனுஷர் முகத்திலே அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க பேசுகிற டைலாக்கு சிறுமைப்பட்டு போனோம். சிறுமைப்படுத்தப்பட்டோம் எல்லா விதத்திலும். சர்ச்சுக்கு போனால் பையன் செத்து போனால் மூலையில் கிடக்க வேண்டியதானேன்னு சொல்லி பரியாசக்காரர்கள், எங்களுக்கு வந்த ஆபத்துக்காக பரிகாசம் பண்ணினவர்கள் அநேகராலே சிறுமைப்படுத்தப்பட்ட போனோம். ஆதரவாய் இருப்பார்கள் என்று சொன்னால் பரியாசம்தான் பண்ணினார்கள் பிரியமானவர்களே. ஆனால் நாங்கள் அந்த இடத்திலே அந்த மகன் இல்லாத அந்த வீட்டிலே வாழ்வது கடினம் என்று சொல்லிதான் நாங்கள் அந்த இடத்தை விட்டு விலைக்கு கொடுத்து விட்டு எங்கேயாவது ஒன்றும் தெரியாத ஊருக்கு போகலாம் என்று சொல்லிதான் நாங்கள் இருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர், நீ எந்த இடத்திலே சிறுமைப்பட்டு போனியோ, எந்த இடத்திலே நீ தாழ்த்தப்பட்டு போனியோ, அதே இடத்திலே உன் தேவனாகிய நான் உன் தலையை நிமிர செய்வேன். அப்படி சொன்னார். நீ எங்கேயும் வீடு பார்க்கணும். உண்மையிலே பிரியமானவர்களே, அவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவ்வளவு சிரமப்பட்டோம். அல்லேலூயா. வேதனைக்கு ஒரு அளவை இல்லை. மனிதனுடைய பார்வை, மனுஷனுடைய சொல், குத்தலான பேச்சுகளை கேட்டு கேட்டு நொறுங்கிதான் போனோம். ஆனால் பிரியமானவர்களே, தேற்றுகிற ஒரு தேற்றவராளர், நான் உனக்கு உதவி செய்வேன். இதே இயேசுவை நாமத்தை தூசித்து வேதத்தை கிழித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஊழியக்காரர்களை அடித்த பாவிலும் பிரதான பாவியான என்னையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிற ஒரு தேவன், எவ்வளவா அன்பு செய்கிற ஆவலாய் இருக்கிற தேவன் பாருங்க. அதே சிறுமைப்பட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி நின்ற அதே இடத்துல தான் இன்னைக்கு நாங்களும் குடியிருக்க ஆண்டவர் உதவி செய்தார். எந்த இடத்திலே சிறுமைப்பட்டு, எந்த இடத்திலே வெறுமையாக்கப்பட்டு வெட்கப்பட்டு நின்றோமோ அதே இடத்துல, அதே பகுதியில், அதே வீட்டில், அதே ஊரில் தலை நிமிர செய்திருக்கிறார். சகல ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக தலை நிமிர செய்கிற தேவன். எத்தனை மகிழ்ச்சி பிரியமானவர்களே, எத்தனை சந்தோஷம். மனுஷனுக்கு தலை நிமிர செய்கிற தேவன், தலை நிமிர செய்கிற தேவன். போராட்டங்கள், பரியாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சொல்லி முடியாத கண்ணீர், கவலை, மரித்த புதுசுலெல்லாம் எப்போது விடியும், எப்போது பகல், எப்போது இரவு, எப்போ சாப்பிட்டோம், எப்போ தூங்கினோம், ஒன்றுமே தெரியாது. அப்படி மிகவும் சிறுமை, மிகவும் சிறுமை. அல்லேலூயா, சோதரம். இன்னைக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இன்னைக்கு சந்தோஷமாய் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய். நான் இதை ஏன் சொல்லுகிறேன்? நான் சந்தோஷத்தில் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியில் சொல்லுகிறேன், ஆனந்த களிப்பில் சொல்லுகிறேன். வர வர ஒரு மனுஷன் பலவீனப்படுவான், அதுதான் இயற்கை. ஆனால் வர வர பலப்படுத்தி, திடப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி, என்ன ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தருக்குள், 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 தேவனுக்குள், இரட்சகருக்குள், ஆண்டவருக்குள் உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கூப்பிடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையும் அவர் செய்த நன்மைகளையும் சாட்சியாய் சொல்லி, அல்லேலூயா, வெட்கப்பட்டு தலை குனிந்து கூனி குறுகி போன இடத்திலே இன்னைக்கு ராஜா போல நிமிர்ந்து அந்த அவருடைய அன்பை சொல்லிட்டு திரும்பும் போதும் வரும்போதும் போகும்போதெல்லாம் எத்தனை பரவசம், எத்தனை மகிழ்ச்சி. இதே பேரின்பத்தை வருத்தப்பட்டு, ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்டு, ஜனங்களாலே ஒடுக்கப்பட்டு, ஆகாது என்று தள்ளப்பட்டு இருக்கிறீங்களோ, தலை நிமிர செய்கிற தேவன்
இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:13, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பிரியமானவர்களே, ஒரு 2 காரியமும் எல்லாமே அதிசயம். ஆண்டவர் அதிசயமாய் நடத்தினார் பாருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் அருமையான 2019, 20 எல்லாருக்கும் தெரியும். கொரோனா பீரியடு. மகள் டாக்டராக இருந்தாலும் மருமனும் மகளும் சென்னையில் வசித்தார்கள். பிரியமானவர்களை, கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்தார். நெருக்கம், பயங்கர நெருக்கம், எங்கே பார்த்தாலும் கொரோனா. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமயம். கர்த்தருடைய நாமத்தினாலே மகள் சென்னையிலே அந்த காலத்திலே பணி செய்தாள். பயங்கரமான நெருக்கம், அரசாங்கமே அதிர்ந்து போய்விட்டது, செய்வதறியாது. அப்படியே ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து அந்த மாதிரி ஒரு இடைஞ்சில். ஏற்கனவே நாங்கள் பையனை பறிகொடுத்து மிகுந்த வேதனையின் துக்கமாயிருந்த ஒரு காலம். பிரியமானவர்களே, எல்லாரும் பயமுறுத்தினார்கள். எல்லாரும் சொன்னார்கள், ஏற்கனவே ஒரு பிள்ளையை பறிகொடுத்து இருக்கிறீங்க, உங்களுக்கு புத்தி இல்லையா? வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அந்த பிள்ளைங்க வர சொல்லுங்க, சொந்த ஊருக்கு அழைச்சி வந்துருங்க. நீ பயங்கரமான 4 பக்கம். ஆனால் ஆண்டவர், நான் செய்வேன். என் மனைவி மூலமாக ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். நாங்கள் திகைச்சு போனோம். என்ன செய்ய போகிறோம் தகப்பனே? பிள்ளையர் ஒரு இடம், நாங்கள் ஒரு இடம் இருக்கிறோமே. அந்த பகுதியில் அப்படி கொரோனா பயங்கரமாக இருக்கிறதே, எல்லாரும் உலகமே நடுங்கிறதே என்று சொல்லும்போது மனைவி மூலமாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம், நான் உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன், செய்வேன். நான் உன் பிள்ளைகளை அணைத்துக் கொள்வேன். சாக கொடுப்பதற்காக நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. பயப்படாதீர்கள், சமாதானமாயிருங்கள் என்று நான் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாது இருக்கிற தேவன் நானே என்று சொல்லி உறுதியாக, அன்பானவர்களே, உறுதியாக சொன்னார். எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி செய்ய முன்வந்தும் கர்த்தர் சொன்ன அந்த செய்வேன், செய்து முடிப்பேன், பயப்படாதீர்கள், உங்களுக்கு தேவையான காரியங்களை, நெருக்கமான நேரம், கஷ்டமான ஒரு நேரமாயிருந்தது, தேவைகளை சந்திப்பேன், குறைகளை நிறைவாக்குவேன், எல்லாரையும் இன்மைக்கும் மறுமைக்கும் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பேன், உங்கள் துக்க நாட்களை நான் முடித்து வைப்பேன், கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு சொன்னதை செய்வேன் என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, செய்தும் முடித்தார். பிரியமானவர்களே, ஒரு பிரச்சனை இல்லாமல், யாருக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் இன்னல் இல்லாதபடி அவர் சொன்னதை செய்து கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அந்த 14 கூட, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். கர்த்தருடைய நாமத்தினாலே. பிள்ளைக்கு அம்மா அவங்க சென்னையில் வசித்தார்கள். பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் ஊரில் மார்த்தாண்டத்தில் இருந்தது. மிக சிரமப்பட்ட டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் அழுது ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய மேலான கிருபை, கர்த்தருடைய இரக்கம், அவர் எங்கள் வேண்டுதலை கேட்டார். ஒரு காரியம் 2 காணில் பிஜி படிப்பு, MBBS முடித்திருந்தால் பிஜி படிப்புக்கெல்லாம் கர்த்தர் இலவசமாகவே அதை செய்து கொடுத்தார். இலவசமாய் ரட்சித்தார், இலவசமாய் தேவைகளை சந்தித்தார். கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய பணத்தை எல்லாம் வெறும் ஃப்ரீ சீட்டில் இலவசமாய் கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே, அவருடைய கிருபையினாலே அவர் எங்களுக்கு செய்து முடித்தார். அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் யாருங்க? ஜெயிக்கிறவன்.
ஜெயம் எப்படி எடுக்க முடியும்? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம், செபிக்கிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், தெய்வ சித்தம் செய்ய மனதாய் இருக்கிறவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நான் திரும்ப திரும்ப என்னையே சொல்லணும்னு நினைக்காதீங்க. சற்று ஒரு சாட்சிக்கு சொல்றேன். என்னிடத்தில் என்ன உண்டு? படிப்பும் கிடையாது, அழகும் கிடையாது, அறிவும் கிடையாது, எல்லாமே இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லாமே இருந்த என்னை இப்போது எப்படி நடத்துகிறார் பாருங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னதான் சாட்சி. ஜெயம் எடுக்க வைத்திருக்கிறார். எதுல? படிப்பிலையா ஜெயம்? உலக சாதனை என்னங்க என்ற தரம் உண்டு? ஒன்றும் கிடையாது. ஒண்ணுமில்லாத குப்பையும் தூசியும் அற்பமான ஈனப்பிறவி. அல்லேலூயா. சீரவா இருந்த என்னை கீரவாக இன்னைக்கு அநேகவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க, காயப்பட்டவர்கள் காய ஆத்த ஆலோசனை சொல்ல செபிக்கிறவனாய், அநேகவருக்காக கிறிஸ்துவினிடத்திலே பரிந்து பேசுகிறவனாய், செபித்து ஜெயம் எடுக்கிறவனாய். எவ்வளவு பெரிய உயர்வு! கர்த்தர் என்னை குறித்து சாட்சி சொல்லத்தக்க கிருபையை கொடுத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை கூட அதை வாசிக்கிறேன், கவனிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய செய்விக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளாய், அவருக்கு சொந்த சனமாய், அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி வாழுகிறவன் தான் ஜெயம் எடுக்கிறவன். நம்ம ஒன்றும் சண்டை ஒன்றும் போடாண்டாம். அவர் அன்புக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சித்தத்துக்கு செவி சாய்த்து, கர்த்தருடைய நாம பிரஸ்தாபப்படும்படி ஏதாவது எத்தனை அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். அவர் செய்கிற நன்மையை குறித்து எடுத்து சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள் தான் ஜெயம் எடுக்கிறவர்கள். பிரியமானவர்களே, அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆண்டவராகி கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறது போல, வேதம் எவ்வளவு தெளிவாக ஜெயம் கொள்ளுகிறவனும் அவருடைய பக்கத்தில், அவருடைய பரலோக ராஜ்யத்திலே ஜீவிப்பான். அல்லேலூயா. இந்த அழிந்து போற உலக மனுஷர்கள் அநேகவருக்கு தெரிவதில்லை. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதோட எல்லாம் முடிந்தது என்று நம்பியிருக்கிற அறியாமையில் இருக்கிறவர்கள். பிரியமானவர்களே, மனுஷன் உலகத்திலே மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு ஒரு மேலான ஒரு வாழ்வு இருக்கிறது. அதான் நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு. அது மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு நித்திய வாழ்வு. இந்த பூலோக ஓட்டம் எப்படியாவது சமாளித்து முடிச்சிடலாம். ஆனால் மரித்து நியாய தீர்ப்பு அடைஞ்சி பரலோக நித்திய வாழ்வு, இல்லைன்னா நித்திய ஆக்கினை. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 ஆக்கினை. ஒன்று நித்திய வாழ்வு, நித்திய ஆக்கினை. நித்திய வாழ்வுன்னா ஆண்டவரோடு சந்தோஷமாய் வாழுகிற ஒரு நித்திய வாழ்வு. அங்கே பசி இருக்காது, வேல் இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, பாடு இருக்காது, வருத்தம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, அழுகை இருக்காது, நிந்தை இருக்காது. சந்தோஷமான ஒரு நித்தியமாய் தேவனோடு வாழுகிற ஒரு அபூர்வமான வாழ்க்கை. என்ன ஒன்று? நித்திய அக்கினி. அங்கே கந்தகம் எரிந்து கொண்டு இருக்கும். நம்முடைய சரீரம் அங்கே தூக்கி பாவம் செய்தால் தேவனுக்கு விரோதமாய் கர்த்தரை அறியாமல், இரட்சகரை அறியாமல் உலகத்திலே எப்படியோ வாழ்ந்திருந்தால் நியாய தீர்ப்புக்கு நம்ம பாதாளத்துக்கு தான் போவோம். அப்படியாய்ப்பட்ட மனிதர்கள். அங்கே நித்திய அக்கினி, நிமிஷ நேரம் கூட பொறுக்க முடியாத அக்கினி. அந்த இடத்துல அப்படியே ஒரு மனுஷனை தூக்கி போட்டாமல் நெருப்பில் எப்படி துடிப்பான்? பிரியமானவர்களே, தயவு செய்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், அவருடைய சாயலிலே நம்மை படைத்திருக்கிறார், அவருக்கு சொந்த சனமாய் நம்மை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கொடுத்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் குணப்படணும்,
எல்லாருக்கும் அறியாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நீடிய பொறுமையாக தேவனிடத்தில் வந்து விடுவார்கள், ரட்சிப்பை காத்து கொள்வார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நரகத்துக்கு தப்புவிக்கப்படுவார்கள் என்று சொல்லிதான் நீண்ட பொறுமையாக அவர் காத்திருக்கிறார். அந்த காத்திருப்பை அசட்டை செய்யாதீங்க. அதை அசட்டை பண்ணி நம்ம வாழ்க்கையை இழந்து விடாதீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லோரும் கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒரு பாவியான ஒரு மனுஷன் இந்த பூலோகத்தில் உங்கள் கூட வாழ்கிற நாங்கள் பட்ட பாடு, நாங்கள் இப்போது இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாவற்றையுமே என்னுடைய யூடியூப்பில் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தால் எப்படி நடக்கும் என்பதற்கு நாங்கள் இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு நான் பெற்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆதரவை, மகிழ்ச்சியை நீங்களும் காண வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே இந்த காரியங்களை நான் பதிவிடுகிறேன். கேளுங்கள், அப்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தட்டுங்கள், உங்களுக்கு திறப்பார். எனக்கு செய்த ஆண்டவர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தெய்வமே, நான் உனக்கு செய்வேன், சமாதானம் செய்வேன், நன்மை செய்வேன், உலக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், நான் உன்னை விட்டு விலகாது இருப்பேன், எத்தனையோ காரியங்கள் செய்வேன் என்று உடன்படிக்கை செய்திருக்கிற தெய்வம், இந்த சத்தத்தை கேட்ட யாராவது உம்மை நோக்கி கூப்பிட்டால் சுவாமி தகப்பனே, இரக்கத்தின் கரம் நீட்டி பாவத்துக்கு விலகி நீதிக்கு பிழைத்து இருந்து மெய்யான தேவனாகி உம்முடைய அன்பை ஊற்றி ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உதவி செய்ய முடியாது. நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.